கடன் வாங்கலாமா வேண்டாம்? கடனை பொறுத்த வரைக்கும் எதுக்கு கடன் வாங்குகிறோம், யார்கிட்ட வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம். சில பேர் அவங்களுடைய சாப்பாட்டுக்கே வாங்குவாங்க. அந்த பணத்தை அவங்க யூஸ் பண்ணிடுறாங்க. திருப்பி கொடுக்க அவங்களுக்கு சக்தி இல்லை. அப்போ அவங்க சிரமம்தான் படுவாங்க. ரெண்டாவது, சில பேர் என்ன பண்ணுவாங்க, கையில் பணம் இருக்குது, தள்ளி போடுறோம், பின்னாடி கொடுத்துக்கலாம், இப்போ வாங்கிக்கலாம், பின்னாடி நம்ம சம்பாதிச்சிருவோம் அப்படின்னு வாங்குறாங்க. அவங்க தான் இந்த ஆன்லைனில் வாங்குறது, கிரெடிட் கார்டில் வாங்குறது, அப்புறம் கொடுத்துடலான்னு கொடுக்குறாங்க. அவங்க ஒரு மத்திய லெவலில் தான் அவங்களுக்கும் பிரச்சனை. மூணாவதாக இருக்காங்க பாருங்கள், மேலே இருக்கவங்க, அவங்களுக்கு கண்ணில் ஒரு வாய்ப்பு தெரியுது. 100 ரூபா போட்டால் அவங்களால 30 ரூபா சம்பாதிக்க முடியுது. அவங்கக்கிட்ட 10,000 ரூபா தான் இருக்குது. 10,000 ரூபாய்க்கு 3,000 ரூபா சம்பாதிக்கிறேன். 1 லட்ச ரூபா இருந்தால் 30,000 சம்பாதிக்கலாமே, 10 லட்சம் இருந்தால் 3 லட்சம் சம்பாதிக்கலாமே. அவங்களுக்கு வாய்ப்பு கண்ணுக்கு தெரியுது. அப்போ அவங்களுக்கு முதல் பத்தலைன்னு கடன் வாங்குறாங்க. அப்போ முதல் பத்தலைன்னு வாங்கினா அவங்க வாங்குகிற கடன் 1000 ரூபாய்க்கு அவங்க கட்டுற வட்டி கம்மி, சம்பாத்தியம் அதிகம். அப்போ எவ்வளோ கடன் வாங்கினாலும் வாங்கலாம். இது மாதிரி வாங்கினவங்க பல பேர் ஒரு மென்டாலிட்டி என்ன வச்சுருக்காங்கன்னா, கடன் நம்ம வாங்குகிறோம், நம்ம நிலைமை சிரமமாக இருக்குது, நம்மளால் கொடுக்க முடியல, அவங்க கொஞ்சம் பொறுத்துக்குனா என்ன அப்படிங்கிறவங்க சிரமப்படுவாங்க. இன்னொருத்தன் பணத்தை எனக்கு கொடுத்துருக்கான், நான் திருப்பி கொடுத்துடணும், கையை கட்டி வாயை பற்றி நான் கொடுத்துடணும்னு கொடுக்குறாங்க பாருங்கள். நான் அவர் சொன்னதில் ஒருத்தரதை ஒத்துக்கிறேன். அது மாதிரி நானே பார்த்துருக்கேன். ஒன்றும் இல்லாமல் இருந்து சாதாரணமாக ஒரு ரோடில் போடுற மிஷின் ஓட்டி அதில் சம்பாரித்து இதை நம்மளே ஓட்டலாமேன்னு கடன் வாங்கி ஒரு மிஷினை வாங்கி ஓட்டி ராத்திரி பகலாக ஓட்டி கட்டி அவர் கடனை எப்பயுமே முன்கூட்டி கட்டிடுவார். இன்றைக்கி அவருக்கு ஒரு வருஷத்துக்கு 100 ரூபாய்க்கு 8 ரூபாய்க்கு வட்டிக்கு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க. கேரண்டி இல்லாமல் அவர் 500 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணுறாரு ஒரிசாவில் கடன். அவர் ஒரு சாதாரண விவசாயத்தை குடும்பத்தை சேர்ந்தவர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். 1 கோடி ரூபாய்க்கு ஒரு மிஷின் வாங்கினா 75 லட்சம் தான் கொடுப்பாங்க, அந்த ஆர்சி புக்கெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு. இவருக்கு 1 கோடி ரூபாய்க்கு மிஷின் வாங்கினா 1 கோடி தராங்க. ஏன்னா இவர் ஒரு நம்பிக்கையை கிரியேட் பண்ணியிருக்காரு. சார், இல்லைன்னு தான் நான் போய் வாங்குறேன், எனக்கு சாப்பாட்டுக்கு இல்லை, அப்போ நான் என்ன பண்ணுறது? சாப்பாட்டுக்கு இல்லாத நிலைமை இன்னைக்கு யாருக்கு இருக்குது உலகத்தில்? இல்லை, நிறைய பேர் இங்கே சொல்கிறாங்களே, ஏன் சாப்பாட்டுக்கு இல்லை, ஒரு பிரச்சனை இருக்குது, ஏன் என்ன படிக்கலையா, வேலைக்கு போகலையா, வாய்ப்பு கிடைக்கலையா? சாதாரண வீட்டு பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க, உதவித்தொகை, முதியோருக்கு பென்ஷன் இருக்குது, ரேஷனில் இலவச அரிசி கொடுக்குறாங்க. நாம் முன்ன மாதிரி ஒரு காலத்தில் இல்லை. இப்போ இன்றைக்கு நம்ம சம்பாதிக்க முடியவில்லை என்றால் இது போல் ஒரு பொற்காலம் கிடையவே கிடையாது. உலகத்தில் வேகமாக வளர்கிற நாடு இந்தியா. இந்தியாவிலே வேகமாக வளர்கிற மாநிலம் தமிழ்நாடு. பல நாடுகளில் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் தான் சூரியன், 6 மாதம் தான் வெயில். இங்கே 24 மணி நேரமும் வேலை செய்யலாம். நீங்கள் கடை போடலாம், காய்கறி வைக்கலாம், நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். உழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற ஒரு தேசம். ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் அனுஜ் டைல்ஸ் வழங்கும் வா தமிழா வா, ஞாயிறு தோறும் காலை 10 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில். நவம்பர் 30 வரை கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் 4 மெகா தொடர்களையும் தொடர்ந்து பாருங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.